தான் இருக்கு. கரித்தூளை மட்டுமே நான் இவ்வளவு நேரம் நிறைய பொருட்கள் சொன்னேன் இல்லையா, அதுல ஒரு பொருள் இவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பொருளா இருக்கு. அந்த பொருள் அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்ததாகவும் இருக்கு. அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டா கரித்தூள். கரித்தூளை ஒரு முழு பகுதியவே அந்த கரித்தூளுக்கு மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனுடைய உண்மைத்துவம் என்ன, அது எதற்கெல்லாம் பயன்படுத்துது, ஒரு பல்லு வலி ஆகட்டும், ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு துர்நாற்றம் ஆகட்டும், ஈவன் ஒரு இறந்த ஒரு சடலமே இருக்கு, ரொம்ப நாள் பட்டு போயிடுச்சு அப்படின்னா கூட அந்த கரித்தூளை போட்டா அந்த சடலத்தின் மேல இருக்கக்கூடிய அந்த துர்நாற்றம், அருவருப்பு தன்மை எல்லாமே விலகும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் எனக்கு பட்டது. இதே மாதிரி இந்த கரித்தூளோட மகத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு முறையில பயன்படுத்துற வரைக்கும் அது எப்படியெல்லாம் இருக்கு. ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அது மாதிரி நிறைய இந்த கரித்தூள் பற்றின மகத்துவத்தையும் கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியாத நம்ம அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் நம்ம அன்றாட